அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது மனநோய்க்கு மருந்தளிக்கும் மகாலிங்க சுவாமி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். சோழ நாட்டை ஒரு சிவாலயமாக கருதினால் அதில் மூலவர் சிவபெருமான் வீட்டிற்கும் ஊர் திருவிடைமருதூர். திருவிடைமருதூரில் இருக்கும் சாமி தான் பெரியவர். அதனால் தான் மகாலிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோயில் அமைந்திருக்கும் இடம் கும்பகோணத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் கிழக்கில் மயிலாடுதுறை மார்க்கத்தில் இருக்கிறது. அர்ஜுனன் மருது மரம் எனப்படும் திருவிடைமருதூர், ஆந்திர ஸ்ரீ சைலம் தலைமருது, நெல்லை திருப்புடைமருதூர் கடை மருது இவை இரண்டுக்கும் இடையே உள்ளதால் இந்த தலம் திரு இடைமருதூர் என்று அழைக்கப்படுகிறது. காலப்போக்கில் திருவிடைமருதூர் என கூறப்படுகிறது. நம் வீட்டில் உள்ள பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் மனநோய் ஏற்பட்டிருக்கும். ஒரு அதிர்ச்சி தர விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிணியால் ஏற்பட்ட விளைவாக இருந்தாலும் சரி, அந்த மனநோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும். நாம் பல்வேறு மருத்துவர்களை சந்தித்து அதற்கான மருந்துகளை எடுத்த பின்னரும் அந்த நோயானது முற்றிலும் குணமாகாது. அந்த பிரச்சனை தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கும். சரி, நாம் என்ன செய்வது என்று ஆண்டவன் மீது பாரத்தை போட்டு அதற்கான பணிகளை முன்னெடுத்து செல்வோம். அப்படி மனநோய் பாதிக்கப்பட்ட மக்களை காக்கும் மகாலிங்கமாக திருவிடைமருதூர் விளங்குகிறது. இங்கே இருக்கும் ஈசன் மக்களுக்கு மனநோய்க்கு மருந்து அளிக்கும் மகாலிங்க சுவாமியாக அருள்பாலிக்கிறார். காவிரி தென்கரையில் மருத மரங்கள் நிறைந்த வனத்தில் இந்த திருக்கோயில் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது. 7 கோபுரங்களையும் 7 பிரகாரங்களையும் கொண்டு ஓங்கி உயர்ந்து பறந்து விரிந்து காணப்படுகிறது. இந்த ஆலயத்தில் தல விருட்சமாக மருத மரத்தின் பெயராலேயே மருதவாணர் என்றும் மருதீஸ்வரர் என்றும் போற்றப்படுகிறார். இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள மொத்த புண்ணிய தலங்களில் காசிக்கு இணையாக கருதப்படும் தலமாகும். அதுவே ஒரு தனித்தலம் சிறப்பு. இது திருவாடுதுறை ஆதீனத்தின் கீழ் இயங்குகிறது. சரி, இங்கே இருக்கும் மனநோய்க்கு என்ன மருந்து அளிக்கிறார்கள் என்று பார்க்கலாம். அதற்கான பரிகாரங்களையும் பற்றி பார்க்கலாம். மனநிலை சரியில்லாதவர்களை அழைத்து வந்து மகாலிங்கத்தின் முன்னிறுத்தி நம்பிக்கையுடன் தரிசனம் செய்பவர்கள் அதிகம். முன்பெல்லாம் பழங்காலத்தில் சித்த பெருமை பிடித்த மனிதர்களை இங்கு அழைத்து வந்து ஒரு மண்டலம் அல்லது அரை மண்டலம் தங்க வைத்து கிழக்கே உள்ள காருண்யா மிருத தீர்த்த குளத்தில் நீராட செய்து மகாலிங்க சுவாமி முன் அவர்களின் நிறுத்தி காலை மாலை என இருவேளையும் வழிபடச் செய்து அந்த பரிகாரங்களை செய்வார்கள். தற்போது இந்த ஆலயத்தில் தோஷ பரிகாரம் செய்யப்படுகிறது. இந்த நோய் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களை இந்த திருத்தலத்திற்கு அழைத்து வந்து தீர்த்தமாட வைத்து சுவாமி சன்னதியில் தெற்கு உட்பிரகாரத்தில் இருக்கும் ஆண்ட விநாயகர் முன் சுற்றி வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு மூலவர் மகாலிங்க பெருமானை மனதார வணங்க வேண்டும். தொடர்ந்து நாம் பெரு நலமுறையாமை சன்னதி வந்து பிரார்த்தித்துவிட்டு அடுத்ததாக மூகாம்பிகை சன்னதி வந்து முகாசுரனை அழித்து சர்வ சக்தி வடிவமாக வீற்றிருக்கும் அம்பிகையின் அனுகிரகத்தை பெற வேண்டும். இப்படி நாம் தினசரி செய்து வரும்போது அந்த மகாலிங்கம் பெருமானே தம் கண்முன்னால் தோன்றி மருத்துவராகி நம் மனநிலையை சரி செய்து அந்த மனநோயை முற்றிலுமாக நீக்கிவிடுவார் என்பது மக்களின் பெரும்பான்மையாக நம்பிக்கையாக என்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. எனவே வீட்டில் மனநோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள், பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆலயத்திற்கு அழைத்து வந்து இங்கே இருக்கும் மூலவரை தினசரி தரிசித்து நாங்கள் குறிப்பிட்டுள்ளவாறு அதற்கான பரிகாரங்களையும் செய்து இந்த மனநோயினை குணப்படுத்தி செல்ல வேண்டும் என்பது எங்கள் சேனல் சார்பாக அன்பான கோரிக்கையாகும். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.